இங்க ஒரு டனலுக்குள்ள 40 மீட்டர் உயரம் இருக்க ஒரு கொடூரமான முரட்டு எலிக்கிட்ட பேராசை பிடிச்ச ஒருத்தன் மாட்டிக்கிறான். அந்த எலி ஒரு குருட்டு எலியா இருந்தாலும் மனுஷங்களோட வாடையை நல்லாவே மோப்பம் பிடிச்சி தெரிஞ்சுக்குது. பயந்து போன அவன் மெல்லமா அவனோட கீழே விழுந்து கன்னை எடுத்து லோட் பண்ண அதே நேரம் அந்த குருட்டு எலியும் அவனை கடிக்க பாயுது. அவனும் அந்த எலியை கன்னால ஷூட் பண்றான். பதிலுக்கு அந்த கொடூரமான முரட்டு எலியும் அவனை அதோட கூர்மையான நகத்தால அட்டாக் பண்ணுது. சுதாரிச்ச அவன் பக்கத்தில் இருந்த அண்டர் கிரவுண்ட் பாதை வழியா அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக போகிறான். அந்த கொடூரமான முரட்டிலையும் இன்னொரு அண்டர் கிரவுண்ட் பாதை வழியா அவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி சேஸ் பண்ணி அவனுக்கு முன்னால் போய் அந்த பாதையவே உடைச்சு வழியை மறிச்சு நிற்கிது. உடனே அவனும் வேறு பக்கமாக திரும்பி நகர கொஞ்சம் தூரம் போனதுமே அங்கேருந்து மண் சரிஞ்சு மனுஷங்களோட எலும்பு கூடுதலாக நிரம்பி இருக்க ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுகிறான். பயந்து போன அவன் சடனாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். எல்லா எலும்பு கூடுதலையும் காஸ்ட்லியான ஜுவல்ஸ் இருக்கிறத பார்க்குறான். இறந்து போனவங்களை எல்லாம் அடக்கம் பண்ணதும் இந்த கொடூரமான முரட்டு எலி அவங்க எல்லாரையும் இந்த அண்டர் கிரவுண்ட் பாதை வழியாக இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கு. அந்த பேராசை பிடிச்சவன் அந்த எலும்பு கூடுதல் இருக்க காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அவனோட பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே வர்றான். அப்போ அங்கே செதஞ்சு போன நிலமையில இருக்க ஒரு மம்மியை பார்க்குறான். அதோட கழுத்தில் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் இருக்குது. பேராசை அவனை வேலை இது வரைக்கும் எடுத்த காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எல்லாம் போதாதுன்னு நினச்சாவே அந்த மம்மியோட கழுத்தில் இருந்த அந்த நெக்லஸையும் எடுக்க சடனாக அந்த மம்மி அவனோட கையை இறுக்கமாக பிடிச்சிருது. அவனும் அந்த மம்மி தெரிந்து தப்பிக்க போராடுறான். அதில் அந்த மம்மி பாதியாக பிஞ்சு 2 பேரும் கீழே விழுகிறாங்க. பாதியாக பிஞ்சாலும் அந்த மம்மி அவனை விடுற மாதிரி தெரியல. அவனோட காதையே தனியாக கடிச்சு எடுத்துருது. காது போனாலும் பரவாயில்ல, ஆனால் உயிர் போயிடக்கூடாதுன்னு நினச்சாவன் அந்த மம்மியை வேகமாக தள்ளி விட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். அந்த மம்மியும் அவன் பின்னாலே வேகமாக வருது. இன்னொரு பக்கம் அந்த கொடூரமான முரட்டு எலி பாதையை மறிச்சு நிற்கிது. கடைசியாக பேராசை பிடிச்சாவன் அந்த 2 ஜந்துக்கள் நடுவுலையும் மாட்டிக்கிறான்.